there boys and girls, welcome to today's session of Fighter Batch. பசங்களா both English medium as well as Tamil medium students, இன்னைக்கு லெக்சர்ல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark question. இந்த 5 mark question நம்ம அழகா புரிஞ்சு படிக்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா ஃபீல் பண்ண क्वेश्चंसல இது ஒண்ணு. நிறைய பேர் சார் எனக்கு இது புரியல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லிருந்தீங்க. Welcome to Great Krigalan Magic Show. So the question என்ன அப்படின்னா, explain in detail the effect of dielectric placed in a parallel plate capacitor. So நம்ம கிட்ட ஒரு parallel plate capacitor இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு dielectric மெட்டீரியல் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அதுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், அது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே ஒரு சில பேசிக்ஸ் நமக்கு நல்லா தெரியும், சரியா? சோ அப்படிப்பட்ட பேசிக்ஸ்ல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, முதல்ல ஓகே, ஒரு கெபாசிட்டர் அப்படின்னா என்ன? ஒரு கெபாசிட்டர் அப்படின்றது சார்ஜ ஸ்டோர் செய்யறதுக்காக, சார்ஜ சேமிப்பதற்காக பயன்படுத்துற ஒரு கருவி, சரியா? அததான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி? ஒரு கெபாசிட்டர்ல எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்கும், ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்கும், சரிங்களா? ஒரு கெபாசிட்டர்ல எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் பிளேட்டும் ஒரு நெகட்டிவ் பிளேட்டும் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம வந்து எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்போம், சரியா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம வந்து என்ன செய்யறோம், we are connecting a battery. இப்போ என்ன இந்த क्वेश्चनோட கான்செப்ட், ஓகே? அப்படின்னா இதுக்கு நடுவுல டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மெட்டீரியலை கொண்டு வந்து வைக்க போறோம். தமிழ் மீடியம் குழந்தைங்களா உங்களுக்கு நான் முழுக்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், காத்துருங்க, சரியா? சோ இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னா என்ன சார், இது என்ன பண்ணும், அது பேர்ல அதுக்கான அர்த்தம் இருக்கு பாருங்களேன். டை ரெண்டு, எலக்ட்ரிக் இரண்டு விதமான எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிபிட் பண்ணும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கண்டக்டர், இன்னொன்னு இன்சுலேட்டர். இந்த பொருளால சில நேரங்கள்ல என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இன்சுலேட்டராகவும், சில நேரங்கள்ல அதால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு கண்டக்டராகவும் இருக்க முடியும். ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸையும் எக்ஸிபிட் பண்ணும். ஒரு பேச்சுக்கு கண்ணாடி, ஓகே, கிளாஸ், மைக்கா, ஓகே, மைக்கா அந்த பிளைவுட், அந்த மைக்கா எல்லாம் இருக்குல்ல அந்த மெட்டீரியல், சரியா? சோ இந்த மைக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணும். ஏன், காத்து இருக்கு பாருங்க, ஏர், காத்து கூட சில நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா இந்த டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணும், சரியா? சோ இதான் இந்த क्वेश्चनோட பேசிக், சரியா? சோ இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு கான்செப்டை தான் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரொம்ப டீப்பா தெளிவா பார்க்க போறோம். அது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு டைஎலக்ட்ரிக்கை வந்து ரெண்டு விதமா ஒரு கெபாசிட்டருக்கு நடுவுல வைக்கலாம். ஒரு கெபாசிட்டர் இருக்கு, அதாவது ஒரு பாசிட்டிவ் பிளேட் ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்கு. அதுக்குள்ள நான் டைஎலக்ட்ரிக்கை வைக்கும் போது ரெண்டு விதமா வைக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, அதுல ஏற்கனவே வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னா, அந்த கெபாசிட்டர் ஆல்ரெடி ஒரு பேட்டரியில கனெக்ட் ஆகி இருக்கு, ஓகே? அப்ப அந்த பேட்டரியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ஓகே, பேட்டரி இருக்கும் போதே டைஎலக்ட்ரிக்கை வைக்கலாம், சரியா? பேட்டரியை எடுத்துட்டு அப்புறமா டைஎலக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும், பேட்டரி இருக்கும் போதே டைஎலக்ட்ரிக்கை வச்சா என்ன ஆகும் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு 5 மார்க்கா எக்ஸாம்ஸ்ல இதான் கேக்குறாங்க, சரியா? இருக்கிறதுல அதிகமா இதான் கேக்குறாங்க. இதை மட்டும் தனியா ஒரு 5 மார்க்கா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் தனித்தனியா பிரிச்சு தான் கேட்பாங்க. இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லி தர போறேன், செகண்ட் ஒனுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கும், சரியா? சோ தமிழ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, ஓகே, தட்டுகளுக்கு இடையே, ஓகே, நான் கெபாசிட்டர் இங்க சொல்றேன் இல்லையா, அந்த பிளேட்ஸ்ன்றது இங்க கெபாசிட்டர்ல ரெண்டு பிளேட் இருக்கும்னு, அப்ப அந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையே மின்காப்பினை இருவேறு நிலைகளில் புகுத்தலாம், சரியா? நான் மின்காப்பை வந்து என்ன செய்யலாம், ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்ல ரெண்டு நிலைகள்ல நான் வந்து உள்ள புகுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில், பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ண அப்போ. ரெண்டாவது வந்து என்னன்னா மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி உள்ள போது, ஓகே? நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்தேக்கி அப்படின்னா கெபாசிட்டர், ஏன்னா அது எலக்ட்ரிசிட்டியை தேக்கி வைக்குது, ஸ்டோர் பண்ணி வைக்குது இல்ல, அதனால இதுதான் வந்து என்ன அப்படின்னா கெபாசிட்டர். அப்ப இந்த கெபாசிட்டர் வந்து மின்கலனுடன், அதாவது பேட்டரி, ஓகே, பேட்டரி கூட கனெக்ட் ஆகி இருக்கும் போதே, பேட்டரி கூட கனெக்ட் ஆகி இருக்கும் போதேன்னு ரெண்டு டைப்ஸா பிரிக்கிறோம்.
சோ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா இந்த கெபாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒன்னு காமிக்கிறேன், அந்த பிக்சரை உங்களுக்கு புரிய வச்சுறேன். இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு கெபாசிட்டர் இருக்கு சரியா, நீங்க நல்ல படத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கெபாசிட்டர்ல எனக்கு ரெண்டு பிளேட் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க அந்த தொலைவு என்னவா இருக்குன்னா டி அப்படின்ற பெயரால அந்த தூரத்தை எடுத்துக்கிறோம் சரியா. இப்போ இங்க இனிஷியலா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட E நாட் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க இந்த E நாட் வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா இனிஷியலா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. தொடக்கத்துல ஸ்டார்டிங்ல எனக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து எதுல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரியில கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், இந்த பேட்டரியை புடுங்கி வெளியே போட்டுறேன். இப்ப பேட்டரி புடுங்கி வெளியே போட்டதுக்கு அப்புறமா இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கிறேன் சரியா. இதுக்குள்ள வந்து நான் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியலை கொண்டு போய் வைக்கிறேன். இப்ப எதுவுமே இல்லாம இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயா இருந்துச்சு, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட்டா இருந்தது, இப்ப E அப்படின்னு மாறிடுச்சு. நீங்க இந்த சிவப்பு கலர் கோடுகளை பாருங்களேன், இந்த படத்தை பார்க்கும் போதே உனக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த சிவப்பு கலர்ல லைன்ஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட குறிக்குது. இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னாலே நான் வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சா, பேட்டரியை புடுங்கி போட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் கண்ணாடி, ஒரு பேச்சுக்கு கண்ணாடி எடுத்து போய் இதுல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா குறையுது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகுது, குறையுது, டிக்ரீசஸ் சரியா. அப்ப எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கணும், E நாட் வெக்டார் அதிகமா இருக்கணும், இதே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியா இருக்கணும். அப்ப இத வந்து ஒண்ணு இப்படி எழுதலாம், அப்படி இல்லைன்னா E வெக்டார் இஸ் லெசர் than E நாட் வெக்டார் அப்படின்னு எழுதலாம் சரியா. அண்ட் நீங்க இதுக்குள்ள ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சீங்க இல்லையா, அப்ப இதுல நீங்க ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சதுனால இந்த டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலுடைய பர்மிட்டிவிட்டி என்னைக்குமே ஒண்ணுக்கு மேலதான் இருக்கும். காத்து இருக்குல்ல, ஏர், காத்துடைய வேல்யூ வந்து 1. அப்ப நான் இங்க கண்ணாடியோ மைக்காவோ காத்த தவிர வேற எது வந்தாலும் அதோட வேல்யூ 1 விட அதிகமா தான் இருக்கும், 1 விட அதிகமா தான் பர்மிட்டிவிட்டி இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க படிக்க போறோம் சரியா. சோ the first part நம்ம வந்து இங்க என்ன செய்றோம், we consider a capacitor with two parallel plates each of cross sectional area A and are separated by a distance D. இங்க வந்து நம்ம ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறோம், parallel plate capacitors. அந்த பிளேட் உடைய ஏரியா வந்து நமக்கு இங்க என்னவா இருக்கு அப்படின்னா ஏவா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற தொலைவு வந்து என்னவா இருக்கு, D ஆ இருக்கு. இனிஷியலா இங்க இருக்கிற வோல்டேஜ் நம்ம V நாட்னும் இங்க இருக்கிற சார்ஜ Q நாட்னும் எடுத்துக்கிறோம் சரியா. அப்போ இங்க வந்து பாத்தீங்க A குறுக்கு வெட்டு பரப்பளவுடைய இரு இணைத்தட்டுகள் A அப்படின்ற குறுக்கு வெட்டு பரப்பளவு உடைய, ஓகே என்ன சொல்றாங்க, அதோட ஏரியா வந்து ஏவா, A அப்படின்ற குறுக்கு வெட்டு பரப்பளவு, பரப்பளவுனா வந்து என்னது ஏரியா சரியா. ஓகே, இரு இணைத்தட்டுகள் D இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, D அப்படின்னு சொல்றாங்க. மின்தேக்கி அப்படி இருக்கிற ஒரு மின்தேக்கி ஒன்றை கருதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மின்தேக்கி அப்படின்றதுதான் கடைசியில இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு கெபாசிட்டர், கெபாசிட்டர் தான் நீ மின்தேக்கி அப்படின்னு சொல்ற சரியா. அப்ப இங்க மின்னழுத்தம் என்னவா இருக்கு, V நாட்டா இருக்கு. அதே மாதிரி மின் துகள்கள், சார்ஜ், சார்ஜ் தான் மின் துகள்கள் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு அழகான வார்த்தை பாரு தமிழ்ல, மின் துகள்கள் Q நாட் அப்படின்ற வார்த்தையால நம்ம குறிக்கிறோம். அப்போ இது நான் இங்க ஒரு ஃபார்முலாவா எடுத்து எழுதும் போது கெபாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா Q நாட் டிவைடட் பை V நாட். நார்மலா ஓகே, நார்மலா நம்ம ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம் அப்படின்னா C is equal to Q divided by V ன்னு எழுதுவோம். இப்ப அந்த ஃபார்முலால எல்லாத்துலயும் இனிஷியலா இருந்ததுனால, தொடக்கத்துல இருந்த வேல்யூன்றதுனால நாட் நாட் நாட்னு போட்டிருக்கோம் சரியா. இங்க தமிழ்ல நீ எழுதும் போது அதேதான், அந்த Q நாட்டை நீ வந்து என்ன செய்யணும், V நாட்டால இப்படி டிவைட் பண்ணணும். எடுத்து எழுதுனா இந்த ஃபார்முலா நச்சுன்னு முடிஞ்சது, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரும். இப்ப என்னன்னா இதை நீ உள்ள வச்சதன் விளைவா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சரியா. சோ இப்ப வந்து பார்த்தோம்னா முதல் விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதுனேன்ல, இந்த சினாரியோ வந்து பிஃபோர். பிஃபோர்னா என்ன அர்த்தம், பிஃபோர் அப்படின்னா நான் இன்னும் இதுக்குள்ள டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கல. இப்போ இந்த ஃபார்முலா நான் எடுத்து எழுதும் போது ஒரு கெபாசிட்டன்ஸ் இருக்குடா,
இந்த கெபாசிட்டன்ஸ்ல நான் இன்னும் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை உள்ள வைக்கவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த கணக்கை எடுத்துட்டு தான் இந்த பேட்டரி எடுத்துட்டு உள்ள டயலெக்ட்ரிக்கை வைக்கிறேன், கண்ணாடியை உள்ள வைக்கிறேன். இப்ப கண்ணாடியை உள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். உங்ககிட்ட நான் சொன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க குறையும். இங்க பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல இது உள்ள வச்சதுக்கு அப்புறம் கம்மியாயிடுச்சு. சரியா? அப்போ முதல் விஷயமே வந்து நம்ம என்ன சொல்ல போறோம், the battery is then disconnected from the capacitor. நீ வந்து என்ன செய்யற, முதல்ல பேட்டரியை கெபாசிட்டர்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ற, அதை கழட்டி எடுத்துட்டு the dielectric is inserted between the plates. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நீ டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கிற, கண்ணாடியோ மைக்காவோ ஏதோ ஒன்று எடுத்து உள்ள வைக்கிற. சோ மின்கலனுடனான இணைப்பை துண்டித்து, மின்கலன் தான் வந்து இங்க உனக்கு என்னது, பேட்டரி. சோ மின்கலனுடனான இணைப்பை துண்டித்த பின்பு தட்டுகளுக்கு இடையே மின்காப்பு நுழைக்கப்படுகிறது. மின்காப்பு அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா டை எலக்ட்ரிக். சரியா? இந்த டை எலக்ட்ரிக் தான் தமிழ்ல வந்து நம்ம மின்காப்பு அப்படின்னு படிக்கிறோம். சரியா? அப்ப இந்த தட்டுகளுக்கு இடையே மின்காப்பு நுழைக்கப்படுகிறது, அதுக்குள்ள நீ வைக்கிறதுனால நுழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ the introduction of dielectric between the plates will decrease the electric field. நம்ம அந்த படத்துல பார்த்தத இப்ப கண்ணால எழுதணும். நீ டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை உள்ள புகுத்தியதால, உள்ள வச்சதுனால, மின்காப்ப நீ உள்ள நுழைத்ததுனால இந்த தட்டுகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா மின்புலம். மின்புலம்னா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இங்க வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும்ன்றாங்கல்ல, மின்புலம் குறையும். நீ டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் கொண்டு போய், ஓகே, அதாவது ஒரு மின்காப்பை கொண்டு போய் நீ வந்து இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையே வைக்கும் போது உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எனப்படுகிற அந்த மின்புலம் வந்து குறைஞ்சிரும். அப்ப குறைஞ்சிரும்னா இதுக்கு நான் ஃபார்முலா அப்ப எப்படி எழுதுறது? அப்ப இந்த புது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது ஏற்கனவே இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் கம்மியா இருக்கும். சரியா? இப்ப இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்க போகுது, புது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏற்கனவே இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட் அதை விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். யாரு சார் இதுல எப்சிலான் ஆர் அப்படின்னா வந்து நம்ம என்ன, அது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்மிட்டிவிட்டி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்சிலான் ஆர் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல அதே எப்சிலான் ஆரை வந்து மின்காப்பின் சார்பு விடுத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அவங்களும் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க. எப்சிலான் ஆரை நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், மின்காப்பின் சார்பு விடுத்திறன். சரியா? சோ இப்போ என்ன ஆகுது, where E naught is the electric field inside the capacitors when there is no dielectric. ஓகே, இங்க அப்படியே அதை விளக்கி சொல்றாங்க. இந்த ஃபார்முலால எப்சிலான் நாட்னா என்ன, எப்சிலான் நாட்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். எப்ப இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இல்லாம இருந்தப்ப இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட். நோ, ஓகே, டயலெக்ட்ரிக். அண்ட் எப்சிலான் ஆர் என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலெக்ட்ரிக். ஓகே, நீ இன்னொரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சல, அதோடைய ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இந்த எப்சிலான் ஆர் இருக்குல்ல, இந்த எப்சிலான் ஆர் எப்பயும் 1 விட அதிகமா இருக்கும். ஏன்னா காத்துடைய வேல்யூ தான் 1. இப்ப காத்தை விட வேற எதை எடுத்து உள்ள வச்சாலும் அப்ப அதோட வேல்யூ 1 விட அதிகமா தான் இருக்கும். அப்ப அதனால என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்ப இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு முன்ன இருந்ததை விட கம்மியா இருக்கும். சரியா? இப்ப இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, என்னது, இந்த மின்புலம், இப்ப இருக்கிற இந்த மின்புலம் வந்து முன்ன இருந்ததை விட கம்மியாகும். இந்த ஈன்றது தான் வந்து இப்ப இருக்கிற மின்புலம், E நாட்ன்றது இதுக்கு முன்னாடி இருந்த மின்புலம். அப்ப இது வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இவங்க நம்ம கிட்ட இங்க சொல்றாங்க. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இதனால அடுத்து நடக்க போற விளைவுகள் என்ன? ஒரு பேச்சுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சா, ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சா அதனால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னு பார்ப்போம். As a result, the electrostatic potential difference between the plates V வந்து E into D க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இதனால வந்து என்ன ஆக போகுது, the electrostatic potential difference, electrostatic potential difference V உடைய வேல்யூ நார்மலா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் into distance னு எழுதுவோம். இதான் அதோடைய ஃபார்முலா இதுக்கு முன்னாடி. சரியா?
இப்போ தமிழ்ல நான் அதே சொல்லணும் அப்படின்னா, அப்ப இதன் விளைவாக தட்டுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதோட ஃபார்முலா E into D வந்து என்ன ஆகும், அதுவும் குறையும் அப்படின்றாங்க. ஏன் ஆன்சர் இது ரெண்டும் வந்து குறையும்? நீயே யோசிய, நீ ரொம்ப சிம்பிளா கவனிக்கலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இப்போ ஃபார்முலா எழுது, பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமானா பொட்டன்ஷியல் அதிகமாகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சா பொட்டன்ஷியல் குறையும். சரியா? அப்ப அது ஒரு ஃபார்முலாவை எடுத்து எழுதி பாரு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உடைய ஃபார்முலா எழுத போறேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டி. இப்ப E உடைய வேல்யூ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம், எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர் இன்டு டி அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்சிலான் நாட்டையும் இந்த டியும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? எப்சிலான் நாட்டையும் டியும் ஒன்னோட ஒண்ணு மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி ஒன்னோட ஒண்ணு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். சரியா? சோ அப்ப வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி ஓகே இட் பிகம்ஸ் V0. இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா மாறிடும், V0 ஓகே மாறிடும். சரியா? அப்போ V equal to V0 divided by epsilon R. இப்ப நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எப்சிலான் R உடைய வேல்யூ 1 விட அதிகம். அப்படின்னா என்ன ஆயிடணும் அப்படின்னா, இந்த V விட V0 உடைய வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், V உடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. V உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லலாம். கீழே கெபாசிட்டன்ஸ் பத்தி பேசுறாங்க, வெயிட் பண்ணு, நான் அதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்ப இதே விஷயத்தை நான் திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். நான் ரிப்பீட் பண்ணும்போது உனக்கு இன்னுமே நல்லா புரியும். பேசிக்ஸ்ல இருந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? அப்போ இத பாருங்களேன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது மின்னழுத்த வேறுபாட்டுடைய ஃபார்முலா. மின்னழுத்த வேறுபாட்டுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டிஸ்டன்ஸையும் நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் வந்து இங்க என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அதாவது மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலம், அதையும் இவங்க இந்த ரெண்டு தட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற தூரத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மின்புலம் வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம், E0 divided by epsilon r into d அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த முதல்ல இருந்த மின்புலத்தையும் தூரத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்ப இத வந்து V0 அப்படின்னு எடுத்து எழுதுறேன். அப்ப V0 divided by epsilon r அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரியா? இப்போ கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா நம்ம தொடக்கத்துல எடுத்து எழுதணும். முத ஃபார்முலாவே நம்ம அதான் எழுதணும். இதுல கவனிச்சீங்கன்னா கெபாசிட்டன்ஸும், சரியா, இந்த ஃபார்முலால கவனிக்கலாம், கெபாசிட்டன்ஸ் மேல இருக்குன்னா V0 கீழே இருக்கு. அப்ப இந்த கெபாசிட்டன்ஸும் அதே நேரத்துல Vயும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இவங்க வந்து நமக்கு இங்க எப்படி இருக்காங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம், இது மேல இது கீழே இருக்கு இந்த மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், அப்ப கெபாசிட்டன்ஸ் அதிகமானா பொட்டன்ஷியல் உடைய வேல்யூ குறையும், இல்ல பொட்டன்ஷியல் உடைய வேல்யூ குறைஞ்சா கெபாசிட்டன்ஸ் அதிகமாகணும். இப்ப இங்க நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னாச்சு, அதிகமாச்சா கம்மியாச்சா யோசிச்சு பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சது, எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுனால பொட்டன்ஷியலும் குறைஞ்சது. அப்ப பொட்டன்ஷியல் குறைஞ்சதுனால கெபாசிட்டன்ஸ் அதிகமாகும். இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அப்போ நல்லா பாருங்க, we know that capacitance is inversely proportional to the potential difference. okay, இந்த மின்னழுத்த வேறுபாட்டு இருக்கு, ஓகே, எதிர் தகவில், கரெக்டா படிக்கிறானா, எதிர் தகவில், ஓகே, மின்தேக்க திறன் வந்து உள்ளதால் V குறைய C வந்து அதிகரிக்கும். இந்த V உடைய வேல்யூ குறையும் போது C உடைய வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்றாங்கன்னா அதிகமாகும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் தமிழ்ல வந்து எப்படி சொல்றாங்க, எதிர் தகவில் மின்தேக்கு திறன். எதிர் தகவல இருக்கு, எதிர் தகவல் தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? சோ கெபாசிட்டன்ஸும் potential difference they are inversely proportional to each other. அதனால தான் கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்ற விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து புது கெபாசிட்டன்ஸ். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா கெபாசிட்டன்ஸ் அதிகமாயிடுச்சு இல்லையா.
அப்ப இந்த கெப்பாசிட்டன்ஸ் மின் தேக்க திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த அதிகமா இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியும். அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன், புது கெப்பாசிட்டன்ஸ் C is equal to, ஏற்கனவே நான் கெப்பாசிட்டன்ஸ் எழுதும்போது உனக்கு ஞாபகம் இருக்கும், C0 is equal to Q0 divided by V0 ன்னு இதுக்கு முன்னாடி எழுதினது இப்ப இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன், C is equal to Q0 divided by V அப்படின்னு எழுத போறேன். யார் சார், நீங்க இந்த Q0 ஓட இடத்துல Q ன்னு போடலாம்ல, அதை மட்டும் ஏன் Q0 போடுறீங்க? இப்படி போட்டா தப்பு. ஏன் அப்படின்னா இந்த Q0 வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு, நிலையா இருக்கு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது நிலையா இருக்கு, அது மாறல, அதோட நிலைத்தன்மை மாறவே இல்லை. சரியா? அப்போ அந்த வேல்யூ மாறவே இல்லைன்றதுனால Q0 divided by V அப்படின்னு போடுறேன். இப்ப அப்படின்னா இங்க Q0 divided by V ஓட இடத்துல. ஓகே, இப்ப நம்ம V க்கு வந்து நம்ம என்னடா கண்டுபிடிச்சோம், V is equal to V0 divided by epsilon r. அப்ப இங்க பாருங்க V0 ஓகே divided by epsilon r அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப Q0 divided by V0 வந்து எனக்கு என்னன்னு மாறிடும்னா C0, அப்போ C0 into epsilon r அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? இங்க மறுபடியும் அதை தமிழுக்கு எழுதுற பாரு, C is equal to முதல்ல வந்து என்னது Q0 divided by V. இப்ப நான் வந்து Q0 அப்படியே வச்சுக்கிட்டு V ஓட இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த இடத்துல V0 divided by epsilon r. நம்ம ஏற்கனவே V உடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, V is equal to V0 divided by epsilon r. இதை கொண்டு வந்து நான் அந்த இடத்துல என்ன செய்யறேன் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இப்ப epsilon r மேல வந்துரும், Q0 divided by V0 வந்து எனக்கு என்னன்னு மாறிடும்னா C0 ன்னு மாறிடும். சரியா? இப்ப நமக்கு என்ன தெரியும், இந்த epsilon r உடைய வேல்யூ 1 விட பெரிய நம்பர். epsilon r உடைய வேல்யூன்றது 1ன்ற நம்பரை விட பெருசு. அப்ப 1ன்ற ஒரு நம்பரை விட பெரிய நம்பரால இந்த உலகத்துல இருக்கிற எதை மல்டிப்ளை பண்ணாலும் வரப்போற ஆன்சர் முன்ன இருந்ததை விட அதிகமாயிடும். 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 1 வருமா, 1 விட பெரிய ஆன்சர் வருமா, பெருசு வரும். ஒரு பேஜுக்கு சொல்றேன், 2 எடுத்துட்டு போய் 10 கூட மல்டிப்ளை பண்ணு, 2ன்றது 1 விட பெரிய நம்பர், அதை எடுத்துட்டு போய் எந்த நம்பர் கூட வேணா மல்டிப்ளை பண்ணி வரப்போற ஆன்சர் 1 விட பெருசா இருக்கும். பேசிக் லாஜிக், அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப அதனால இப்ப இங்க புது கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கணும். சரியா? thus insertion of the dielectric increases the capacitance. அப்ப அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கெப்பாசிட்டருக்கு உள்ள ஒரு 2 பிளேட் இருக்கு, கெப்பாசிட்டர். சரியா? அப்போ அந்த கெப்பாசிட்டருக்கு உள்ள நீ வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வைக்கும் போது, ஓகே, ஒரு மின் காப்பு டைஎலக்ட்ரிக்கை எடுத்துட்டு போய் நீ வந்து ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள மின்தேக்கிக்குள்ள வைக்கும் போது, கெப்பாசிட்டர்னா மின்தேக்கி இல்லையா? சோ ஒரு மின்தேக்கிக்கு உள்ள போய் நீ வந்து ஒரு மின்காப்பை வைக்கும் போது அதோட மின்தேக்க திறன் வந்து இன்னமும் அதிகமாகுது. அதால இன்னும் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை தேக்கி வைக்க முடியும் அப்படின்றதுதான் விஷயம். இப்ப இது புரிஞ்சிடுச்சுன்னா இப்ப இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த C உடைய ஃபார்முலா இருக்குல்ல, ஓகே, இங்க C0 இருக்கா? இப்ப C0 ஓட இடத்துல இத பாறேன், நான் என்ன செய்ய போறேன், எப்சிலான் r. சரியா? C0 ஓட இடத்துல ஓகே எப்சிலான் r அப்படியே இருக்கட்டும், C0 ஓட இடத்துல எப்சிலான் நாட் a divided by d அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப இந்த எப்சிலான் r எப்சிலான் நாட் மல்டிப்ளை பண்ணி எப்சிலான் a divided by d அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? யாரு சார் எனக்கு புரியல, திரும்ப ஒரு வாட்டி சொல்றீங்களா? இந்த பேர் இப்ப நார்மலா நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோம், C is equal to epsilon r into C0 கண்டுபிடிச்சோம். இப்ப C0 உடைய ஃபார்முலா வந்து என்னது, epsilon naught a divided by d இல்லைங்களா? ஒரு parallel plate capacitor உடைய ஃபார்முலா epsilon naught a divided by d. இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம், இதுல இந்த epsilon naught ஐயும் epsilon r ஐயும் மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா இத பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க இவங்களே, இந்த epsilon r ஐயும் epsilon naught ஐயும் மல்டிப்ளை பண்ணா வர்றது epsilon. அப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி அடுத்து வரப்போற டேர்ம்ல நான் ஆன்சர் எழுதும் போது நான் வந்து என்ன செய்யறேன், இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை வெறும் எப்சிலான் எழுதுறேன். அப்ப எப்சிலான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறேன், a divided by d. எப்சிலான் r எப்சிலான் நாட் மல்டிப்ளை ஆகி எப்சிலான் மாறுது. சரியா? இங்க அப்ப அந்த எப்சிலான் என்பது என்னது? ஓகே, எப்சிலான் என்பது இப்ப இங்க இந்த மின்காப்பு ஊடகம் இருக்குல்ல,
அதோடைய விடுத்திறன், அதாவது பர்மிட்டிவிட்டி. சரியா? இது வந்து யாரோட பர்மிட்டிவிட்டி? நீ கண்ணாடியோ ஓகே இல்ல மைக்காவோ எதை அந்த இடத்துல வைக்கிறியோ அதோட பர்மிட்டிவிட்டி. பெரும்பாலும் அது கிளாஸ் இல்ல மைக்காவோட பர்மிட்டிவிட்டியா இருக்கும். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது அந்த எப்சிலானோட இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா கடைசி பார்ட் எனர்ஜிக்கு வந்துரும். எனர்ஜிக்கு வந்துரும். இப்போ இங்க எனர்ஜி ஓகே அது வந்து என்ன ஆக போகுது? ஓகே சோ மின்காப்பை நுழைக்கும் முன் மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். ஆற்றல் தான் நம்ம வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் வந்து இந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் மின் காப்பை கொண்டு போய் parallel plate கெபாசிட்டர் ஓகே மின் தேக்கி அதுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி என்ன? அப்ப முன்னாடி இருந்த எனர்ஜிக்கு U0 is equal to இந்த நாட்னு போட்டாலே 0, அதாவது முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க எனர்ஜிக்கு 1/2 Q0 square divided by C0 ன்னு ஃபார்முலா எழுத போறோம். மறுபடியும் நான் எழுதுற பாரு U0 உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1/2. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா Q0 square divided by C0 இதான் அதோடைய வேல்யூ. இப்ப இந்த வேல்யூல நான் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு சில வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்ய போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எப்படி? இப்ப நான் ஒன்ஸ் ஒரு டயலெக்ட்ரிக்க உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஒரு மின்காப்பை கொண்டு வந்து நான் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல நுழைச்சதுக்கு அப்புறமா ஓகே அப்ப அதோடைய சார்ஜ் இருக்கு பாரு, அந்த சார்ஜ் வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த கெபாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? மாறி இருக்கும். அந்த மின்தேக்க திறன் கெபாசிட்டன்ஸ் இருக்கு பாருங்க அது வந்து மாறி இருக்கும். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் எனக்கு தெரியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா Q0 remains constant. ஓகே Q0 வந்து மாறாமலும் ஓகே Q0 வந்து எனக்கு மாறி இருக்காது. அதே நேரத்துல இந்த மின்தேக்க திறன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாகவும் ஆயிருக்கும். சரி, அப்போ புது பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்ன? புது பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா 1/2 Q0 மாறவே இல்லைன்றதுனால அந்த Q0 போட்டுரு டிவைடட் பை C0. இப்ப C0 ஓட இடத்துல C அப்படின்னு போடு. இப்ப நமக்கு என்ன தெரியும்? 1/2 Q0 ஸ்கொயர். இப்ப பாரு டிவைடட் பை C இருக்கா? இந்த C ஓட இடத்துல நான் வந்து என்ன செய்ய போறேன்? ஓகே C ஓட இடத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்சிலான் இன்டு C0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா அதுதானே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? C உடைய வேல்யூ கெபாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ இந்த பாரு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். ஓகே சோ நம்ம என்ன செய்யலாம்? எப்சிலான் ஆர் இன்டு C0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மறுபடியும் அப்ப இதை ஒரு வாட்டி எழுதுவோமா? எழுதுனா தெளிவு கிடைக்கும். இப்போ புது ஃபார்முலா U is equal to 1/2 Q0 square divided by C. கெபாசிட்டன்ஸ் மாறிச்சு. இப்ப இருக்கிற கெபாசிட்டன்ஸ் வந்து என்னது? புது கெபாசிட்டன்ஸ். அத கலர் மாத்தி கூட எழுதுறேன் C. சரியா? இப்போ இதோட இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 1/2 சரியா? இந்த Q0 square அப்படியே இருக்கும் டிவைடட் பை இப்போ C ஓட இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். C ஓட இடத்துல C0 into எப்சிலான் ஆர். சரியா? அப்போ C0 into எப்சிலான் ஆர் அப்படின்றத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ இங்க வந்து பாரு, அப்ப நமக்கு எனர்ஜி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0 இருக்கா? இங்கேயும் பாரு 1/2 Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0. அப்ப இந்த மொத்த டேர்மை நான் U0 ன்னு ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிடும்? எனக்கு U0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா இங்கேயும் 1/2 இருக்கு, Q0 இருக்கு, C0 இருக்கு. இந்த பாரு அப்ப இந்த டேர்ம் மொத்தத்தையும் நான் என்ன எழுதலாம்? U0 ன்னு எழுதலாம். சோ இந்த ஹோல் ரிலேஷனே வந்து இப்ப நமக்கு என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா U0 டிவைடட் பை Q வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? எப்சிலான் ஆர் அப்படின்னு எழுத போறோம். அவ்வளவுதான்டா, வேலை முடிஞ்சு. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இந்த U0 உடைய வேல்யூ குறையுது, டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிறதுனால அப்ப சின்ஸ் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் than 1 அப்ப வந்து இப்ப இந்த புது எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருந்ததை விட கம்மியா இருக்கும். சரியா? அப்ப கெபாசிட்டன்ஸ் தவிர மீதி எல்லாமே கம்மியா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிடுச்சு இல்லையா?
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாயிடுச்சு, எனர்ஜி கம்மியாயிடுச்சு, ஒன்னே ஒண்ணுதான் அதிகமா இருக்கு, அது என்னன்னா கெபாசிட்டன்ஸ். சோ there is a decrease in energy. இங்க வந்து எனர்ஜி ஆற்றல் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. நீ ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் மின்காப்பை உள்ள புகுத்தும் போது அதை மின்தேக்கி உள்ளே இழுக்கிறது. இதற்காக சிறிது ஆற்றல் ஓகே செலவழிக்கப்படுவதாலேயே மின்தேக்கியின் ஆற்றல் குறைகின்றது. அப்ப அதை உள்ள இழுக்கும் போது அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதா, அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதுனால உனக்கு உள்ள வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி அப்படின்றது குறையுதுன்றாங்க. ஓகே, so the capacitor spends some energy in pulling the dielectric inside. அதுதான் இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த கெபாசிட்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஓகே இது வந்து spend some energy, கொஞ்சம் எனர்ஜியை செலவு பண்ணுது. எதுக்கு அப்படின்னா இந்த டயலெக்ட்ரிக்க உள்ள இழுக்கிறதுக்காக. ஓகே அப்படின்றத சொல்றாங்கடா, சரியா? ஓகே இன்சைட். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், ஒரு சம்மரி மாதிரி எல்லாத்தையும் பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஓகே, இந்த क्वेश्चन முடிஞ்சது ஒரு சின்ன சம்மரி. முதல் விஷயம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, E நாட் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இனிஷியலா இருந்தது, சரியா? இப்போ E என்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா ஃபைனலா இருந்தது. அப்புறமா எப்சிலான் ஆர் அப்படின்றது நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு தெரியும். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு தெரியும் இல்லையா? சோ முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா E நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர் இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம அடுத்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த புது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏற்கனவே இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட கம்மியா இருந்தது. சோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். டிக்ரீசஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதேதான் பொட்டன்ஷியலுக்கு. பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு V நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் அப்ப இந்த V உடைய வேல்யூ V நாட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்ப அதனால நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே அதுவும் வந்து இங்க என்னாச்சு அப்படின்னா ஓகே டிக்ரீசஸ். அதுவுமே வந்து இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கெபாசிட்டன்ஸ் பார்த்தோம். ஆனா கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த எப்சிலான் ஆரும் சி நாட்டும் மல்டிப்ளை ஆச்சு. அப்படி மல்டிப்ளை ஆனதுனால இந்த கெபாசிட்டன்ஸ் வந்து சி நாட் இனிஷியலா இருந்ததை விட அதிகமா இருந்துச்சு. அதனால நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கெபாசிட்டன்ஸ் மட்டும் இன்க்ரீசஸ் அப்படின்றத சொன்னோம். ஃபைனலா எனர்ஜி, இப்ப எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு U நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த U உடைய வேல்யூ இஸ் லெஸ் than U நாட். அப்படின்னா இங்க எனர்ஜியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீசஸ். அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ நான் ஒரு பேட்டரியை கழட்டிட்டு அப்புறமா ஒரு கெபாசிட்டருக்குள்ள டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சா அப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மீதி எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை நாளைக்கு நீ எக்ஸாம்ல உனக்கு இந்த கொஸ்டின் முழுசா மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், ஃபுல்லா மறந்து போச்சு சார், அப்ப நீ என்ன பண்ணலாம், பிக்சரை வரைஞ்சிரு. பிக்சரை வரைஞ்சிட்டு இந்த விஷயம் இங்க எழுதுனல இதை மட்டும் எழுதிட்டு வா. சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்லைன்ற பட்சத்துல இதை மட்டும் எழுதிட்டு வா. இதை மட்டும் எழுதுனாலே உனக்கு அட்லீஸ்ட் 3 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். நேரம் நல்லா இருந்தா 4 கூட கிடைச்சிடும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா இதாவது ஞாபகம் இருக்கும். புரியுதா? சோ இப்ப நான் சொன்னதெல்லாம் அழகா மனசுல வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினை சூப்பரா படிச்சு முடிச்சிருங்க. சரியா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினையும் நச்சுன்னு முடிச்சிருவோம். சரியா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சதா, இந்த வீடியோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி என்ன கொஸ்டின் வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் உங்களுக்கு ப்ரியாரிட்டியா கண்டிப்பா இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தரேன். பாய் பாய்.